சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் துணை இதை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறாய். சில நேரங்களில் சில காலகட்டத்தில் புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்று விட்டீர்கள் அல்லவா? ஆனால் நீயோ உன் துணை உன்னிடம் மன்னிப்பு கேட்டு அவருக்கான தவறை உணர்ந்து கொண்டு அவர் எப்பொழுதும் என்னிடம் சேர்ந்தே இருக்க வேண்டும் என்று மனதிற்குள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் அவர் உன்னை எப்படி நினைக்கிறார், என்ன சொல்ல நினைக்கிறார் என்று நீயும் துடித்து கொண்டு தான் இருக்கிறாய். அவரும் உன்னை எப்பொழுதாவது பார்க்க மாட்டோமா, இதை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டுமே என்று தலைக்கால் புரியாமல் அங்கு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார். இந்த அப்பாவிடம் சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். அப்பா, நான் சொல்ல வந்ததை உங்களிடம் சொல்லிவிட்டேன். நீங்களாவது அவரிடம் சென்று இதை புரிய வைத்து மீண்டும் என்னிடம் சேர்த்து வையுங்கள் என்று சொல்லும் அளவிற்கு அவரது மனம் இறங்கிவிட்டது. இனியும் நீ அவரை பற்றிய தவறுதலான புரிதலை கைவிட்டு விடு. எந்த நேரத்தில் எது நடக்க வேண்டுமோ அது சரியான நேரத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. விதியின் சூழ்ச்சியால் இப்பொழுது இருவருமே புரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இருவரின் மனதிலும் யார் யாரை விட்டு பிரிந்து கொண்டார்கள் என்று தெரியாமல் அங்கு திகைத்து கொண்டிருக்கிறீர்கள். யார் வீட்டில் தான் இந்த பிரச்சனைகள் இல்லை, யார் வீட்டில் தான் இந்த கஷ்டங்கள் இல்லை. வீட்டுக்கு வீட்டு வாசல் படிதானே. அப்படி இருக்கும் பொழுது அந்த வாசலை தாண்டி வந்து தானே ஆக வேண்டும். அப்படியே படுக்கட்டுகளில் நாம் யாருமே நின்று கொண்டு இருக்க மாட்டோம் அல்லவா? ஒன்று வெளியே வந்து விட வேண்டும், மற்றொன்று உள்ளே வர வேண்டும். அவ்வளவுதான் விஷயம். அந்த படிக்கட்டு தான் உன்னுடைய பிரச்சனையாக இருக்கிறது என்று எடுத்துக்கொள். அதை தாண்டி செல்வதற்கு நாம் என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ அத்தனை முயற்சிகளையும் செய்து உள்ளே வர கற்றுக்கொள். சில நேரங்களில் நம்மால் முடியாது. அப்பா, இப்படியும் நான் கஷ்டப்பட வேண்டுமா? நான் கஷ்டப்பட்டதற்கு பலன் கிடைக்கவில்லையே, அவர் என்னை புரிந்து கொள்ளாமலேயே இருக்கிறார் என்று வெளியே வந்து விடுகிறாய். அதன் பின்பு யோசிக்கிறாய், நம் மீதுதான் தவறு இருக்கிறதா, அவரை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோமா என்று நீ ஒன்றை தெளிவாக புரிந்து கொள். ஒவ்வொருவரின் மனதிற்குள்ளும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இருக்கத்தான் செய்யும். அந்த விருப்பு வெறுப்புகளை பொறுத்துதான் உங்களது வாழ்வில் மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்க வேண்டும் என்று தானே நீ ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாய். என் அன்பு குழந்தையே, நீ இருக்கும் இடத்தில் இருந்துதானே உணர்வுக்கான அழைப்பு அங்கு வரப்போகிறது. உனக்கான காலம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தத்தான் போகிறது. நீங்கள் எனக்கு எதுவுமே செய்யவில்லையே சாயப்பா, நான் உங்களை ஒவ்வொரு வாரமும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் திருப்பு முனை என்று என்ன வந்திருக்கின்றது? நான் உங்களை பிரார்த்தனை செய்யும் பொழுது எப்படி இருந்தேனோ அப்படியே தான் இப்பவும் இருந்து கொண்டிருக்கிறேன். என்னை இதிலிருந்து மீட்டு கொண்டு வந்து என்னை என் துணையிடம் சேர்த்து வையுங்கள் என்று கவலையுடனும் கண்ணீரோடும் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? இதோ உனக்கான சந்தோஷத்தை அள்ளித்தர வந்துவிட்டேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.